கன்னியாகுமரியில் அவர் பண்ணது வந்து அமர்கா ஓடிக்கிட்டே இருந்திருப்பார். உறவுகளுக்கு வணக்கம். நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக திருச்சியில வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா விஜய் அவர்கள் மாநாடு ஒன்று போட்டார். அதுல விஜய் அவர்களோட சில உருட்டுக்களை பத்தியும் மேலும் சில விஷயங்களை பத்தியும் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற விதமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. கீழே ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்றது மூலமா இந்த வீடியோ மேலும் பல மக்களுக்கு போய் சேர்றதுக்கு உதவியா இருக்கும். ஆரம்பிக்கலாமா? நேற்று நடந்த மீட்டிங்ல விஜய் அவர்கள் ஜாதி மத அரசியல் ஒழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்னதை பத்தி நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரியல, அதனாலதான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்களே சொல்லுங்க. தேர்தல்ல ஜாதியை ஒழிக்கிறது அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சமூகத்து ஓட்டு. அது ஜாதியா இருக்கலாம், இல்லைன்னா மதமா இருக்கலாம். ஒரு தொகுதியில வந்து அந்த சமூகத்தை சார்ந்த ஓட்டு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அந்த அந்த தொகுதியில வந்து அதே சமூகத்தை இப்போ ஒரு மதத்துல உள்ளவங்க வந்து அதிகமா இருக்காங்க, இல்லைன்னா ஒரு காஸ்ட்ல உள்ளவங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னா அதே மதத்துல உள்ளவங்களை வந்து தேர்தலில் நிப்பாட்டுவாங்க. அப்போ வந்து என்ன நினைப்பாங்க, அந்த சமூகத்து ஆள், நம்ம சமூகத்து ஆளு இவர் வந்து வெற்றி பெற்றா நமக்கு ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு அந்த சமூகத்து மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படி ஒரு கொஞ்சம் ஓட்டு வந்து அவருக்கு கவர் ஆகும். இதை தான் உடைச்சதா விஜய் அவர்கள் சொல்றாரு. இவர் ஜாதியை ஒழிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் காரைக்குடி தொகுதி. காரைக்குடி தொகுதியில வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்து மக்கள் வந்து அதிகமா இருக்காங்க. நம்ம சீமானன் அங்க போட்டிட்டார். அந்த விஜய் அவர்கள் வந்து நிப்பாட்டின கேண்டிடேட் வந்து அதே சமூகத்தை சார்ந்தவர் தான். இதை வந்து நான் மட்டும் சொல்லலை, நம்ம தவேகாவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வீடியோ போடுற வக்கீல் நெல்சன் அவர் இருக்காரு, வக்கீல். அவரும் இதே தான் சொன்னார். அவர் வந்து அந்த சமூகத்து ஆள் தான் அப்படின்றத விஜய் வந்து இப்ப வெற்றி பெறணும் அப்படின்ற நோக்கத்துல அதே சமூகத்து ஆளை நிப்பாட்டியிருக்காரு அப்படின்னு அவரும் பேசியிருக்காரு. அந்த தொகுதியில வந்து தவேகா வெற்றி பெற்றது. அப்புறம் மதத்தை ஒழிச்சுட்டாரா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. அதுக்கான எடுத்துக்காட்டு விஜய் அவர்கள் தான். அவர் வந்து மற்ற மாவட்டங்கள்ல பண்ண தேர்தல் பரப்புரைகளும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல பண்ண தேர்தல் பரப்புரையும் பார்த்தாலே அதுக்கான வித்தியாசத்தை தெரியும். மற்ற மாவட்டங்கள்ல எல்லாமே வேலை தூக்கி வச்சு இது வேல் இருக்குல்ல, முருகனோட வேலை தூக்கி வச்சு போஸ்ட் கொடுக்கறது, அப்புறம் வந்து விவசாயிகளோட தொகுதியில போனா அந்த பச்சை துண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாரு. ஆனா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள வந்தப்போ மட்டும் அந்த ஜெபமாலை இருக்குல்ல, அதை வந்து வெளியே தெரியற மாதிரி போட்டுட்டு சைக்கிள்ல குறுக்கா மறுக்கா ஓடிக்கிட்டே இருந்திருப்பாரு. சாதாரணமா மற்ற நாட்கள்ல வந்து இவர் இப்படி இந்த ஜெபமாலை எல்லாம் வெளியே போட்டுட்டு சுத்துவாரா, இல்ல மக்களுக்கு தெரியற மாதிரி போடுவாரா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா வந்து கன்னியாகுமரியில அவர் பண்ணது வந்து மத அரசியல் தான். இது மட்டும் இல்லாம ராமநாதபுரம், அப்புறம் கடையநல்லூர், ஆம்பூர், வாணியம்பாடி, இந்த தொகுதி எல்லாமே வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற தொகுதி. இந்த தொகுதியில விஜய் அவர்கள் நிப்பாட்டின வேட்பாளர்கள் எல்லாமே இஸ்லாமியர்கள் தான். இதுக்கு பேர் தான் மத அரசியல். இதுல அவர் என்ன ஜாதியை உடைச்சிட்டாரு, இல்ல மதத்தை உடைச்சிட்டாரு அப்படின்னு அவருக்கு தான் தெரியும். ஆனா இந்த தேர்தலில் வந்து வேட்பாளர்களை வந்து ஜாதி மதம் பார்த்து தான் அவர் நிப்பாட்டினாரு. அவரும் மத அரசியலும் ஜாதி அரசியல் தான் பண்ணார். அவர் தான் ஒரு காசு கூட செலவு பண்ணாம ஜெயிச்சிட்டேன்னு சொன்னார் தானே, அது ஒரு மாற்றம் தானே? காசு எவ்வளவு கொடுத்தாரு, எத்தனை தொகுதியில கொடுத்தாரு அப்படின்றது தேர்தலுக்கு முன்னாடி ஊடகங்கள்ல கூட வந்துச்சு. அது வந்து இப்போ ஊடகத்துல நம்ம யூடியூப்ல போய் பார்த்தாலே தெரியும் அவங்க எத்தனை இடத்துல காசு கொடுத்தாங்க அப்படின்றது. காசு மட்டும் கொடுக்கல, பூஸ்ட், ஹார்லிக்ஸு, அப்புறம் பாத்திரம், குக்கர், அண்டா, குண்டா இதெல்லாம் கொடுத்துதான் தாவேகா வேட்பாளர்கள் வந்து தேர்தலில் சந்திச்சாங்க. பாய் தானே, சும்மா உருட்டி விட வேண்டியதுதான். அப்போ மக்களுக்கு கொடுக்க இருந்த வேகம் தேர்தல் வாக்குறுதியை வந்து நிறைவேற்றுறதுல இல்லை. அதான் இப்போ வருத்தமா இருக்கு. அதான் அவர் நாத்திக்கே சொல்லிட்டார்ல, அந்த சுச்சுவேஷன்ல மக்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு. கவர்மெண்ட் வந்து எந்த துறையில அதிகமா காசு வருது அப்படின்னு நினைக்கிறேன். அரசு வந்து அதிகமா வந்து இன்கம் வர்றது டாஸ்மாக் துறையில தான். அது அவர் நேற்றுக்கே மீட்டிங்ல சொல்லிட்டார்ல. ஸ்டாலின் சார் வந்து ஊருக்கு எல்லா ஊர்லயும் வந்து போதை கலாச்சாரத்தை வந்து நிறுவிட்டாரு அப்படின்னு. அப்போ அந்த டாஸ்மாக்ல இருந்து வர வருமானம் வந்துட்டு தானே இருக்கும், ஏன் வராம இருக்க போகுது? எதெல்லாம் நடக்கி சாத்தியமோ, எதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமோ அதை மட்டும்தான் தேர்தல் வாக்குறுதியா தருவேன் அப்படின்னு சொன்னது யார்? இவர் தானே சொன்னாரு. இவர் வந்து கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆகுது. இந்த இந்த 2 வருஷத்துல வந்த ரெண்டு ஆண்டு பட்ஜெட்டை பார்த்தாலே தெரியும் எங்கெல்லாம் ரெவன்யூ வருது, எங்கெல்லாம் செலவாகுது அப்படின்றது. அதை கூட பார்க்காம நான் வாக்குறுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாரா, இல்லை எனக்கு அரசியல் புரிதல் இல்லாம நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா? இவர் வந்து பதவிக்கு வரணும் அப்படின்ற ஆசைக்காக, எப்படியாவது பதவிக்கு வரணும் அப்படின்றதுக்காக வந்து பாக்கி வந்ததெல்லாம் அடிச்சு விட்டாரு. இப்ப வந்து முடியாது அப்படின்னு உருப்பிட்டு இருக்காரு. இது வந்து எவர் என்ன பேசினாலும் இந்த சில ஆச்சரிய குறிகள் இருக்காங்க மூட்டு கொடுக்கறதுக்கு அப்படின்னு தைரியம் தான், வேற எதுவும் இல்லை. திமுக தோத்து போனதுக்கு காரணம்
ஸ்டாலின் அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களே சொன்னதா விஜய் சார் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? திமுக தொண்டர்கள் அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க கொத்தடிமையா இருக்கிறதுக்கே பெருமைப்படுறாங்க. கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த அப்போல இருந்தே கருணாநிதி, ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி அவர்கள், அப்புறம் இன்பநிதி, இவங்களுக்கு எல்லாருக்குமே போஸ்டர் ஓட்டுறதுக்குன்னே குடும்பம் குடும்பமா வந்து காத்துட்டு இருக்கிறவங்க தான். அதான் நேற்றுக்கே சொன்னாங்க, நாங்க கொத்தடிமைகளா இருக்கிறதுக்கு பெருமைப்படுறோம் அப்படின்னு. இது வந்து விஜய் சாரோட சொந்த கருத்து. ஸ்டாலின் சார் அன்னைக்கு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல இவர் இதை வீடியோவாவோ இல்லைன்னா இவர் இந்த பார்த்து படிச்ச பேப்பரை போட்டோ எடுத்த போட்டா அவர் பார்த்து தெரிஞ்சுப்பாரு. பாஸ்டர் மோகன் தாசர் ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த திமுக வந்து தோத்து போனது காரணம் அப்படின்னா டாஸ்மார்க்கோ லஞ்சமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரோட கருத்து உண்மைதான். ஆனா இப்போ வந்திருக்க புதிய அரசோ இல்ல இந்த திமுகவோ அதிமுகவோ கண்டிப்பா இங்க டாஸ்மாக் விஷயத்துல ஒரு தீர்வை தராது. அதான் ஒரு 700 டாஸ்மாக் மூட சொல்லிட்டாங்க. மதுவிலக்கு அப்படின்றது இந்த கோவில் பக்கத்துலயோ ஸ்கூல் பக்கத்துலயோ இருக்க டாஸ்மாக மூடுறது இல்லை. பூரண மதுவிலக்கு அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த டாஸ்மாகையும் மூடுறது. இந்த ராமசாமி நாயக்கரை வந்து கொள்கை தலைவராக வச்சிருக்கிற எந்த கட்சியுமே இத பூரண மதுவிலக்கை வந்து நடைமுறைப்படுத்தாது. காரணம், ராமசாமி நாயக்கர் அவர்களே சொல்றாரு, இந்த மதுவிலக்கு அப்படின்றது முட்டாள்தனம், இந்த மது வித்து வர காசுல தான் அரசு இயங்கும் அப்படின்னு சொல்றாரு. அவரை கொள்கை தலைவரை வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியுமே இந்த மது விலக்கை நடைமுறைப்படுத்தாது. உதாரணமா வந்து அதிமுக ஆட்சியில 2016 வந்து ஜெயலலிதா அவங்க 1000 டாஸ்மாக் கடைகளை மூடினாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியை முடிக்கிறப்போ 2000 கடைக்கு மேல புதுசா திறந்தாங்க. இந்த ஸ்கூல் பக்கத்துல கோயில் பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் எல்லாம் இவங்க மூடலைன்னா கோர்ட்டே வந்து மூடிடும். சரி, எப்படியும் மூட போறாங்க, அதை நம்மளே மூடி கொஞ்சம் கிரெடிட் எடுத்துப்போம் அப்படின்னு இவங்க பண்ற வேலை தான் இது. இந்த 700 டாஸ்மாக் மூடுறதெல்லாம் நம்ம இதே வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த 700 கடைகளுமே புதுசா ஓப்பன் ஆயிருக்கும். நேரமே பூட்டப்பட்ட கடைகள்ல இருந்து கொஞ்சம் தள்ளி புது கடைகளா திறந்திருப்பாங்க இவங்க. அப்புறம் அவர் சொல்றது வந்து லஞ்ச ஒழிப்பு. இதுவும் வந்து மதுவிலக்கு மாதிரி தான். நமக்கு லஞ்சம் அப்படின்னா என்ன தெரியும்? பெரிய பெரிய அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் வந்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வந்து ஆட்டை போடுறது, அது வந்து ஊழல் பண்றது, இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் கான்ட்ராக்ட் தர்றதுக்கு கொஞ்சம் லஞ்சம் கூட அப்படி தானே தெரியும். ஆனால் நம்மள மாதிரி இந்த ஏழை மக்கள் வந்து பாதிக்கப்படுறது இதனால கிடையாது. நம்மள மாதிரி ஏழை மக்கள் வந்து நேரடியாக பாதிக்கப்படுறது, நம்ம இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம், ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறோம்னு வச்சு, அங்கே வந்து ஒரு 1000 ரூபாய் கேட்பாங்க. இந்த 1000 ரூபாய் கொடுக்காம நம்ம 500 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வாங்க மாட்டாங்க. அது நம்ம அந்த ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க, டிலே பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம இந்த பைக்ல எல்லாம் போகிறப்ப செக்கிங்கில் மாட்டுறோம், நமக்கு ஃபைன் போடாமல் இருக்கிறதுக்காக காசு கொடுப்போம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மகிட்ட காசு வாங்குறதுக்காகவே எல்லா இடத்துலையும் செக்கிங் போடுவாங்க. நமக்கு ரோட்டில் நடமாட முடியாத அளவுக்கு பக்கத்தில் செக்கிங் போட்டுகிட்டே இருப்பாங்க. அதுபோல் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் நடக்கிற ஸ்கேம். இப்போ உனக்கு ஒரு ஆப்ரேஷன் இல்லைன்னா நம்ம பிரசவத்துக்கு அட்மிட் ஆக போகிறோம் அப்படின்னா டாக்டரை வந்து தனியாக கவனிச்சா ஒன்றை அவங்க கவனிப்பாங்க. அப்படி கவனிக்கலை அப்படின்னா ஒரு மாதிரி இந்த நாய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுற விஷயங்களை வந்து ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஸ்டாப் பண்ணணும். ஆனால் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ்ஸு. இதை வந்து அவங்க எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த மோகன் சீலாசரஸ் வந்து திமுகவுக்கு அவர் கருத்து சொன்னதுக்கு பதிலாக புதிய கட்சிக்கு சொல்லிடணும். அவங்க திமுக வந்து இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருந்தப்போ 2021 வந்து உங்களோட பிரச்சனைகளை 100 நாளில் முடிச்சு தரும் அப்படின்னு மனுக்கள் எல்லாம் வாங்கினாங்க. அந்த மனுக்கள் எல்லாம் ஆற்றுல மிதந்துச்சு. அதே மாதிரி இவங்க வந்து பதவிக்கு வர்றதுக்கு என்ன பண்ணலாம், யாராவது ஐடியா கொடுப்பாங்க, அந்த ஐடியாவை வச்சு நம்ம தேர்தல் அறிக்கையில் போடலாம், போட்டுட்டு திரும்ப ஆட்சிக்கு வரலாம் அடுத்த வாட்டி அப்படின்றதுக்காக தான் இவங்க பண்ணுறாங்க. இந்த மாதிரி கோரிக்கைகள் வந்து இவர் மோகன் சீலாசரஸ் வந்து கொஞ்சம் மதிப்புமிக்கவர். அவர் வந்து அவர் பேச்சு கவனத்தை ஏற்கும் அப்படின்னா அவர் வந்து அரசுக்கு தான் கோரிக்கை வைக்கணும். அது முடிஞ்சு போன ஆட்சிக்கு கோரிக்கை வச்சு எந்த பயனும் கிடையாது.